Welcome back to Surveyor Survey. இப்போ உங்க எல்லாரோட ஃபேவரட்டான செக்மெண்ட் because a lot of you have sent in your superb recipes. அதுல யாரோட ரெசிபி இன்னைக்கு செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விமலா from சென்னை. விமலா, thank you so much for sending us your recipe. எங்க ஷோவை பார்த்தது மட்டும் இல்லாம என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலியோட ரெசிபியும் அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. ஆக்சுவலா இது வந்து ஹோம் ரெசிபில அவங்களோட ஃபேவரட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பக்கோடால ஒரு மஷ்ரூம் பக்கோடா. ஆக்சுவலா வெஜ் லவர்ஸ்ல நிறைய பேர் வந்து மஷ்ரூம்க்குன்னு தனி லவர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இது ஒரு சூப்பர் ரெசிபி. பார்க்கலாம். ஓகே, ஸோ சமைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மஷ்ரூம் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 200 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிது, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், இளஞ்சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். சமைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்துருக்கோம். பட்டன் மஷ்ரூம் 1/2 க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். தென் கடலை மாவு ஃபஸ்ட்டு. ஓகே, கடலை மாவில் பாதி அளவு நம்ம அரிசி மாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள். இது நம்ம காரம் வேணும் அப்படின்னா லைட்டாக நம்ம க்ரீன் சில்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணி நல்லா சாப் பண்ணி ஆமாம், ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனாக ஃபைனா. அவ்வளோதான். நைஸ். கொஞ்சம் ஓமம். ஓகே, இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் லைட்டு அதாவது இளம் சூடான எண்ணெய் கொஞ்சோண்டு இது லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து இந்த வெஜிடபிள் ஃபேட் ஆட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆயில் ஃப்ரை எல்லாத்துக்குமே. இல்லை வந்து கண்டிப்பாக குக்கிங் சோடா ஆட் பண்ணுவாங்க. ஓகே, தென் அதெல்லாம் இல்லாமல் இந்த நம்ம இந்த லைட்டாக இளஞ்சூடான எண்ணெய் சேர்க்குறப்ப அது ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ஷெஃப். ஏன்னா we are so used to ஒரு ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் ஸ்நாக்ஸ் இல்லைங்களா? ஆமாம், அதுவும் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது அந்த நேரத்துக்கு என்ன சமைக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இஃப் யூ வாண்ட் டு மேக் சம்திங் தட்ஸ் குவிக் அண்ட் சிம்பிள் அட் த சேம் டைம் டெலிஷியஸ், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பண்ணிடலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டோம். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி லைட்டாக, நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா பஜ்ஜி மாதிரி ஆயிரும். ஓகே, ரொம்ப அளவாக சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஷெஃப் அது ரெடி ஆகிற டைமில் நம்ம சைட் பை சைட் ஆயில் ஹீட் பண்ணிடலாமா? ஆயில் ஹீட் பண்ணிடலாம். பேசிட்டே இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஆல்சோ ஹீட் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் நம்ம பியூட்டிஃபுல்லி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். பண்ணியாச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். ஓகே, ஜென்ரலாக இந்த மாதிரி மஷ்ரூமு பன்னீர்லாம் சேர்க்குறப்ப எல்லாத்துக்கும் அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு பயம் இருக்கும். அதாவது ஆயிலில் போடுறப்ப உங்களுக்கு பேட்டர் ஒட்டாமல் தனியாக போயிடும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எஸ்பெஷலி பன்னீர் இல்லை ஷெஃப், ஏன்னா பன்னீர் வந்து ஆல்சோ அது கொஞ்சம் அதில் உள்ள வாட்டர் கண்டென்ட் வேற மாய்ஸ்சர் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது ஷெஃப்? இது மாதிரி நம்ம ப்ராப்பராக நம்ம மேரினேட் பண்ணுறதே நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதாவது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து உங்களுக்கு வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம பியூட்டிஃபுல் மஷ்ரூம்ஸ் வந்து இப்போ குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணணும். ஏன்னா இதில் இருக்கிற 2 இன்க்ரீடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா அதாவது அரிசி மாவும் அதே நேரத்தில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மஷ்ரூம்ஸாக இருக்கட்டும், எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வீட்டில் இருக்கிற நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம பேண்ட்ரியில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ். அதனால குவிக்கான ஒரு ஸ்நாக், இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை ஆமாம், அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் அப்படிங்கிறது அண்டர்லைன். ஆமாம், நம்ம நார்மலாக பண்ணுறதுல வந்து கொஞ்சம் நம்ம அடுத்த லெவல் பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான். சூப்பர். அவ்வளோதான் ஷெஃப். இப்போ இதை வந்து நம்ம டபுள் இது பண்ண போகிறோமா, ஜஸ்ட் ஒன்ஸா? இல்லை, ஒரு தடவை பண்ணிடலாம். ஓகே, நல்லா ஃப்ரை ஆகணும், அவ்வளோதான். அவ்வளோதான். ஜென்ரலாக உங்களுக்கு நம்ம 2 டைம் வந்து ஃப்ரை பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு இப்போ லைக் இப்போ வடை போடுறோம் அப்படின்னா ஒரு 25-30 வடை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு 7 to 8 வடை வந்து உங்களுக்கு குக் ஆயிரும். அடுத்து லாஸ்ட்டாக போடுறோம்ல, அடுத்த செட்டு போகிறது உங்களுக்கு ஆஃப் டன் ஆகும். அதனால தான் உங்களுக்கு ஒரு 7 வடை போட்டாங்க, 8 வடை போடுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம வடை போட்டதை எடுத்து வச்சுருவாங்க. ஓகே, அது மாதிரி பேரலாக உங்களுக்கு எவ்ரி 5 வடை வந்து எடுத்து வைப்பாங்க. வடையாக இருக்கட்டும், போண்டாவாக இருக்கட்டும். தென் எடுத்து வச்சுட்டு தென் அதுக்கப்புறமேட்டு ஆயில் வந்து உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர் எல்லாமே
நியூட்ரல் ஆனதுக்கப்புறம் திருப்பி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எடுப்பாங்க. சார் ஜென்ரலி நம்ம இந்த டபுள் ஃப்ரை மெத்தட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ஆயில் ஜாஸ்தி கன்சியூம் ஆகாதுங்களா? இல்லை, நம்மளோட பேட்டர் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆகாது. ஓகே. ஈவன் உங்களுக்கு வந்து இப்போ பல்காக நான் செய்கிறப்ப சொல்கிறேன். இப்போ வீட்டில் நம்ம மொத்தமே 5-10 தான் செய்வோம், அப்போ பிரச்சனை கிடையாது. பட் பல்காக ஒரு 25-30 அப்படின்னு பல்க் செய்கிறப்ப அதாவது எவ்ரி 5 வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அப்போ தான் வந்து உங்களுக்கு பேரலாக ஒரே மாதிரி குக் ஆகும், ஒரே மாதிரி ஃப்ரீ ஆகும், அந்த டெக்ஸ்சரு எல்லாமே ஒரே மாதிரி வரும். நைஸ். ஸோ ஜென்ரலி இந்த ஸ்நாக் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா அது இஸ் வெரி வெரி லிமிடெட் ஆப்ஷன். நம்ம பண்ண ஸ்நாக்ஸே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம். இல்லை நிறைய பேர் வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நிறைய பண்ணி அதை அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபார் கப்பல் ஆஃப் மந்த்ஸ். ஸோ இந்த குவிக் அண்ட் ஈஸி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஜென்ரலி டேக்ஸ் அ லாங் டியூரேஷன் ஆஃப் டைம். பேச மட்டும்தான், கேட்க மட்டும்தான் அது குயிக்காக இருக்கும். பட் ட்ரூலி ஐ திங்க் இன்னைக்கு நான் பக்கத்தில் இருந்து ஷெஃப் சமைக்கிறத பார்க்கறதுனால ஐ கேன் ட்ரூலி சி ஹவு குவிக் அண்ட் ஈஸி இட் இஸ். ஒரு பக்கம் ஆயில் வந்து ஹீட் பண்ணிடுங்க, அதே நேரத்தில் நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி உடனே ஆட் பண்ணிடலாம். மேரினேஷன் எதுவுமே வேணாம். கரெக்ட். அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை லாஸ்ட்டாக சேர்த்துட்டேன். சூப்பர். நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இதில் ஸ்பைசி வேணும் அப்படின்னா நம்ம தேவைப்பட்டால் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸும் ஆட் பண்ணிக்கலாமா ஷெஃப்? கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ்யூஸ், சில்லி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஓகே, அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாம். நீங்கள் யூ கேன் ஹியர் த கிறிஸ்ப் ஆஃப் த மஷ்ரூம் பக்கோடா. எவ்வளோ பியூட்டிஃபுல்லி குக் ஆயிருக்குன்னு பாருங்க. இட்ஸ் ஸோ சிம்பிள். ஐம் ஷோர் யூ கேன் மேக் இட் அட் ஹோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஈவினிங்கே வந்து வீட்டில் ஸ்நாக் டைம் அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். மஷ்ரூம் பக்கோடா எப்படி செய்கிறோங்கிறத பார்த்துடலாம். மஷ்ரூமை சுத்தம் செஞ்சு 2ஆக வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பவுலில் கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஓமம், உப்பு சேர்த்து இளஞ்சூடான எண்ணெய், அதில் மஷ்ரூமையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பெசரி சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னா சுவையான மஷ்ரூம் பக்கோடா தயாராகிடும். விமலா ஃப்ரம் சென்னை, தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ரெசிபி அனுப்பிச்சு விட்டதுக்கு. வி அப்சல்யூட்லி லவ் இட். ஏன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், அட் த சேம் டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக். அண்ட் நீங்களும் விமலா மாதிரி உங்களோட ரெசிபிஸ் எங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சென்ட் இட் டு அஸ். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உங்களோட ரெசிபிஸ் அனுப்புங்க. உங்களோட ஃபேவரட்டான ரெசிபிஸ் எல்லாமே ஷெஃப் செலக்ட் பண்ணி எங்கள் எல்லாருக்காகவும் சமைச்சு காட்ட போகிறாரு. ஸோ இன்னைக்கு இந்த ரெசிபி ஷெஃப் நம்மளுக்கு சமைச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஐ ட்ரூலி பிலீவ் நிறைய பேர் ட்ரை பண்ண போறீங்கன்னு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. இல்லை ஷெஃப்? கண்டிப்பாக. அதாவது வெஜ் லவர்ஸ் என்கிட்ட நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் நான்வெஜ்ஜு நிறையா செய்கிறீங்க, வெஜ்ஜு எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த 2 ரெசிபியுமே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பளமும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபி, தென் மஷ்ரூமும் ரொம்ப சிம்பிளி சூப்பர் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. Absolutely. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. We'll see you again next week with another set of amazing recipes. Until then, this is me, Sheetal Joshi, and our amazing chef பழனி முருகன் saying bye bye. இது நம்ம சுவையோ சுவை.